திரும்ப திரும்ப ஒரு சினிமாவை பார்க்குறீங்க. இப்போ டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு படத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுவே ஒரு சோம்பேறித்தனம் தான், நேரத்தோட வேல்யூ தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா அதான் ஒரு வாட்டி பார்த்தாச்சு, நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி வாழ மாட்டீங்களே. எல்லாமே புதுமை தான். நேற்று வாழ்ந்த மாதிரி நம்ம இன்றைக்கி வாழலை, நாளைக்கு வாழ போகிறதில்ல. நாளைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த இயற்கையில் எல்லாத்தையும் நம்ம புதுமையாக தான் சந்திக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து திரைப்படத்தை வந்து திரும்ப திரும்ப அதே படத்தை கேட்குறது, ஒரு பாட்டை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இனிமையாக இருக்குன்னு 1008 வாட்டி கேட்குறது, ஒரு படத்தையே 1008 வாட்டி பார்க்குறது, இது எல்லாமே சோம்பேறித்தனம் தான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, புதுசாக என்ன பண்ணணுன்னு தெரில. உழைப்போட நோக்கமே புதுமை தேடுறது தான். நம்ம வந்து உழைப்போட நோக்கம் இது. புதுமை தேடுவதற்கான ஒரு ஆர்வம் தான் உழைப்பதற்கான ஆர்வத்தை தருகிறது. தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விட, தெரியாத ஒரு விஷயத்த பண்ணும்போது நமக்கு தன்னம்பிக்கை, ஒரு புதுசாக ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற வந்து இது இருக்குது. அப்போ வந்து ஏன் வந்து அப்போ வந்து படத்தெல்லாம் பார்த்த படத்தையே பார்க்குறாங்க அப்படின்னா, அது ஒரு சோம்பேறித்தனம் தான். புதுமையை தேடாமல் புதுமை தேடுவதில் ஆர்வம் இல்லாதவர்கள், புதுசாக எதையாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இல்லாதவங்க தான் பார்த்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கேட்ட பாட்டையை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இது ஒரு சோம்பேறித்தனம் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிவிக்கு வந்து அந்த மவுஸு குறைஞ்சிக்கிட்டே போகுது. எல்லோரும் மொபைல் ஃபோனை பார்க்குறாங்க. மொபைல் ஃபோனில் கூட ஒரு ரீல்ஸ் பார்க்குறாங்களா, அது வந்து பார்த்ததே திரும்ப திரும்ப பார்க்க மாட்டாங்க ஒரு சில விஷயத்தை. ஆனால் ஏதாவது புதுசாக இருக்கணும், தினம் புதுசாக அதில் ஏதாவது பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்குது. அதனால் வந்து அதுதான் வந்து, அதனால் என்ன தான் நல்லா இருந்தால் அதுக்காக நம்ம திரும்ப திரும்ப பார்த்த விஷயத்தையே பார்க்குறது இருக்குல்ல, அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? ஒரு படத்தை நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு சோம்பேறித்தனம் இருக்குன்னு அர்த்தம். புதுசாக எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உங்கள்கிட்ட இல்லை. புதுசாக எதுவும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இல்லாமல் பின்னோக்கி போகிறீங்க, பின்னோக்கியே போயிட்டுருக்கீங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சம்பவங்களே திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கீங்க. முன்னோக்கி உங்கள் முன்னாடி நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு உலகம் முன்னாடி இருக்குது. இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது. ஏன் இப்போ வந்து ஏற்கனவே பார்த்த திரைப்படங்களே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் முன்னாடி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்குது. அதை போய் பார்க்கணும். தெரியாததை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இல்லை. கற்றுக்கணுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இல்லை. கற்றுக்கொள்வதோட நோக்கமே தெரியாததை தெரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெரியாததை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாதனால ஏற்கனவே பார்த்த விஷயத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பிற்போக்கான மனநிலை இதுதான் வந்து இந்த சில திரைப்படங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, படித்த புத்தகத்தையே திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அரைச்சமாகவே திரும்ப அரைக்கிற மாதிரி. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பிற்போக்கான மனநிலை. உனக்கு முன்னாடி இன்னும் உனக்கு முன்னாடி உனக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்குது. இன்னும் கோடிக்கணக்கான வருஷம் போனாலும் நமக்கு தெரியாத விஷயங்கள், இங்கே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், புதுமையான விஷயங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். உன் முன்னாடி அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற உனக்கு ஆர்வம் இல்லாமல் இந்த பின்னோக்கி போகிற பேர், ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயத்தையே போய் திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்குற. ஒரு திரைப்படமாக அது ஒரு வாட்டி பார்த்துட்டியா, திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற, திரும்ப திரும்ப ஒரு பாட்டை கேட்குற. அப்போ அதில் ஒரு புதுமை இல்லை. உன்னுடைய தேடலில், உன்னுடைய பார்வையில் ஒரு புதுசாக ஒன்றை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தேடல் உன்கிட்ட இல்லை. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பார்த்த படத்தை திரும்ப பார்க்கவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து புதுமையை தேடுகிறவர்கள். அவங்ககிட்ட சோம்பேறித்தனம் இல்லை, ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம். பழசை போய் அதான் இப்போ ஒரு வாட்டி பார்த்தாச்சே. இப்போது நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அது அன்றைக்கி சூப்பராக இருக்கும், இன்றைக்கி பார்த்தாலும் சூப்பராக தான் இருக்கும். அதுக்காக நம்ம திரும்ப பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. புதுசாக அதே மாதிரி சூப்பராக இருக்கிற புதுமையான விஷயங்கள், நம்ம இதுவரைக்கும் பார்க்காத விஷயங்களே நிறைய இருக்குது. நிறைய நம்ம பார்க்காத விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள், புதுமையான விஷயங்கள், ரொம்ப ஆச்சரியத்தை தருகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நீ இன்னும் கடந்த காலத்திலே அது சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு, கடந்த காலத்தில் தான் சூப்பர், எதிர்காலம் சூப்பரே கிடையாது, நிகழ்காலம் சூப்பரே கிடையாது, கடந்த காலம்தான் சூப்பர் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பழமையை கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க, புதுமையை வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பின்னோக்கி போயிட்டுருப்பாங்க. முன்னோக்கி போக தெரியாதவர்கள். முன்னாடி இருக்கிற புதுமை, உனக்கு தெரியாத புதுமைகள் ஏராளம் இருக்குது. நீ அதை நோக்கி போனால் தான் அது உனக்கு ஆச்சரியத்தை தர்ற மாதிரி இருக்கும். அதை நீ தெரிஞ்சுக்க முடியும்.
தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே இன்னும் கோடிக்கணக்கான வருஷம், எத்தனை வருஷம் இந்த பூமி இருந்தாலும் தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நடக்க போகிறது அத்தனையும் புதுமையானது தான், ஒவ்வொரு நாளும் புதுமையானது தான். நேற்ற மாதிரி இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வேறு எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அது நாளைக்கு, நாளை மறுநாள், இதெல்லாம் உனக்கு தெரியாத ஒரு விஷயம், தெரியாத ஒரு உலகம், தெரியாத ஒரு வாழ்க்கை, தெரியாத அனுபவங்கள். அப்போ உனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சவால் இருக்குது. தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ பெரிய சவால்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்காமல் பின்னோக்கி போய்கிட்டு இருக்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படத்தையே திரும்பவும் பார்த்துக்கிட்டு இருக்க. 20 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற. 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாட்டை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோம்பேறியாக இருக்கிற, முன்னோக்கி போக தெரியாத ஒரு ஆளாக இருக்கிற, முன்னோக்கி போகிறதுக்கு நீ பயப்படுறன்னு அர்த்தம். புதுமையை எதிர்கொள்ளணும். இந்த பழமைவாதிகள் அப்படி தான், அவங்க புதுமையை ஏற்றுக்க மாட்டாங்க. புதுமையில் அதாவது எந்த மாற்றத்தையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தந்தார் போன்று வாழ்வதற்கு எல்லாத்தையும் அச்சுறுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் பழமைவாதிகள். அவங்க தான் எப்போவும் கடந்த காலத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ முன்னோக்கி பார்க்கணும். ஒரு மாற்றம் முன்னோக்கி பார்க்கும்போது தான் நிறைய கற்றுப்பாங்க. ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தை, தெரியாத ஒரு வாழ்க்கை தான் நாளை என்பது. தெரியாத ஒரு வாழ்க்கை, தெரியாத அனுபவங்கள் நிறைந்தது. தெரியாத அனுபவங்கள், நாம் நாளைக்கு சந்திக்க போகிற அனுபவம் இருக்குல்ல, அடுத்த நிமிடம் சந்திக்க போகிற எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு. நமக்கு வயசாகிட்டே இருக்கும். அப்போ அது ஒரு அனுபவம். 10 வயசில் ஒரு அனுபவம், 11 வயசுங்கிறது தெரியாத ஒரு வயசு, தெரியாத ஒரு பருவம். இப்படி எல்லாமே ஒரு புதுமை தேடி போகிறது. அதுதான் சரியான பார்வை. அதனால் பார்த்த படத்தையே பார்க்குறது. நீங்கள்லாம் யார் அப்படின்னா இன்றைக்கி அதனால தான் நிறைய டிவி பார்க்க மாட்டாங்க. மொபைல் ஃபோனில் ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் நம்ம புதுமையை பார்க்கலாம். மொபைல் ஃபோன் மேலே மக்களுக்கு ஏன் ஆர்வம் வருது, அப்படி டிவி மேலே ஆர்வம் இன்றைக்கி யாருக்கு குறையுது அப்படின்னா, டிவி பார்க்குறவங்க எல்லோரும் இந்த வேலைக்கு போகாதவங்க, வீட்டிலே உட்காந்துட்டு கிடக்கிறவங்க, அவங்க தான் டிவி பார்த்துட்டு கிடப்பாங்க. அதே மாதிரி தான் டிவியில் சீரியல் பார்க்குறாங்க. அதுவும் தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இந்த திரைப்படங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்த படத்தையே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பின்னோக்கிய ஒரு சிந்தனை தான். எதுவும் புதுசாக பார்க்கணும். டிவியாக இருந்தால் கூட அதில் புதுசாக என்ன இருக்குது, சீரியல் இருக்குது, நிறைய விஷயம் இது வரைக்கும் காட்டப்படாத நிகழ்வுகள் நிறைய இருக்குது. அப்போ அது கூட ஒரு புதிதாக தெரிந்து கொள்கிற ஒரு ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் ஒரு படத்தை நீ பார்த்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்குற அப்படின்னா, பல வருடமாக பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ நீ ஒரு சோம்பேறி. புதுமையை நோக்கி முன்னோக்கி போகிறதுக்கு உனக்கு பயப்படுற, நீ புதிய அனுபவங்களை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஆர்வம் இல்லை, அது ஒரு சோம்பேறித்தனம். கற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. ஏன்னா தெரியாத ஒரு அனுபவம், தெரியாத ஒரு வாழ்க்கை, தெரியாத நாளைய வாழ்க்கை, அடுத்த நிமிடம், அடுத்த நொடி, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லை உங்ககிட்ட அப்படிங்கிறது தான் அதை காட்டுது. சோம்பேறித்தனம். பார்த்த படத்தையே திரும்ப திரும்ப பார்க்குற மனநிலை இருக்குல்ல, பார்த்த படத்தையே திரும்ப திரும்ப பார்க்குறது, பார்த்த பாடலை திரும்ப திரும்ப கேட்குறது, இது எல்லாமே சோம்பேறித்தனம்.